தற்போது மறைந்த நமது கேப்டன் விஜயகாந்தின் நிறைவேறாத ஆசைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். விஜயகாந்த் பிரேமலதா தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இதில் விஜய் பிரபாகரன் அரசியலிலும் சண்முக பாண்டியன் சினிமாவிலும் கவனம் செலுத்தி வராங்க. அவங்க 2 பேருக்கும் திருமணம் இன்னும் ஆகாத நிலையில் தன் மகன்களோடு திருமணத்தை நடத்தணும்னு ரொம்ப முயற்சி எடுத்து வந்தார் விஜயகாந்த். இதில் விஜய் பிரபாகரனுக்கு 4 வருஷம் முன்னாடியே ஒரு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணாங்க. ஆனால் அது நடுவில் விஜயகாந்தின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அது நடக்காமே போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டார் விஜயகாந்த். ஆனாலும் மகன்களின் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று விஜயகாந்த் மும்மரமாக இருந்தார். இதில் அவரின் உடல்நிலை தீவிர பாதிப்புக்கு உள்ளாகி இருந்த நிலையில் நேற்று அவர் மரணம் அடைந்தார். அவரால் தன் மகன்களின் திருமணத்தை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாமலேயே போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னொரு ஆசையும் இருந்திருக்கு. பூந்தமல்லி கிட்ட காட்டுப்பாக்கம் அட்கோ நகரில் 20,000 சதுர அடியில் 2013ஆம் வருஷத்தில் புதுசாக ஒரு வீடு பிரம்மாண்டமாக கட்டி வந்த நிலையில் அந்த வீட்டு கட்டுமான பணி கூட கொஞ்ச காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. மீண்டும் அந்த பணி வேகம் எடுத்து 90% முடிவடைந்து 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பால் காய்ச்சினாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த ஃபங்க்ஷனில் கூட விஜயகாந்த் பங்கேற்க முடியல என்று வருத்தப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த வீட்டில் வசிக்க வேண்டும் என்ற அவரோட ஆசை நிறைவேறாமல் கனவாகவே போயிடுச்சு. அது அவர் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் மக்கள் நம்ம மனசுலையும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.